மதுரை வேற. இதுக்கு உழைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் உழைச்சிருக்காங்க. அதில் பெரிய ரோல் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா பென்னி குயிக் அவர்கள் தான். இந்த நூலை படித்ததுக்கப்புறம் ஐயான்ற வார்த்தை அவருக்கு ரொம்ப வராது. ரொம்ப என்னமோ இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்மளோட சேர்ந்து பின்னி பின்னி பெதையனால பென்னி அப்படின்ற வார்த்தை தான் டக்குன்னு வரும். ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை பென்னி பென்னி பென்னின்ற வார்த்தை அதில் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு என்னவோ டெய்லர், லோகன் இவங்கெல்லாம் எப்படி கூடவே இருந்தாங்களோ அதே மாதிரி ஒருவேளை வெண்ணிலாமாவும் முற்பிறவியில் கூடவே இருந்திருப்பாங்களோன்னு தோணுது. அவ்வளவு ஒரு அழகான வசனம். நானும் என்னுடைய தோழியும் பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னோம், அவங்களும் இந்த நூலை படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த நூலை படிச்சுட்டு யாருமே வசனமும் கூட எழுத வேண்டாம், டைரக்ஷன் வசனம் எல்லாமே அப்படியே இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே படமாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அவங்களோட ப்ரொஃபைலை படிக்கும் போது தெரிஞ்சிச்சு, அம்மா திரைத்துறையையும் விட்டு வைக்கலை, வசன